எங்களோட கடைசி நம்பிக்கை நீங்க தான், உங்களை விட்டுற மாட்டோம், உங்களை சிஎம் ஆக்குவோம் அப்படின்னு வந்து மக்கள் சொல்லும் போது அதுக்கு விஜய் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நண்பா, நம்பி, தோழா, தோழி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? பார்த்தலாம், ஒரு கை பார்த்தலாம். சத்தியமா சொல்றேன், நானும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன். பார்த்தலாம், சத்தியமா பார்த்தலாம். சவால் 2026 பார்த்தலாம். விஜய் சிஎம் ஆகிறாரா, டிஎம்கே வந்து ஸ்டாலின் சிஎம் ஆகிறாருன்னு பாத்துருவோம். சப்போஸ் ஒருவேளை விஜய் தோத்துட்டா வழக்கமான டிஎம்கே தான். சப்போஸ் ஜெயிச்சுட்டா 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவக தலைவருமான விஜய் அவர்கள் வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். 2006 விஜயகாந்த் அவர்கள் எப்படி எதிர்க்கட்சி தலைவராக நின்றாரோ அதற்கு அதிகப்படியாகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் தாவக தலைவர் விஜய் அவர்கள். அப்படி என்ன பண்ணிட்டாரு அவர் உங்களுக்கு? இந்த பாசமும் அன்பும் வந்து சும்மா ஃபேக்கா உண்மையான்றது 2026 தெரிஞ்சிடும். ஒரு ஓட்டுக்கு வந்து 20,000 ரூபாய் கொடுத்தா போதும், நீங்க வந்து மாத்தி வந்து டிஎம்கே ஓட்டு போட்டுருவீங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்க காசுக்கு விலை போற கூட்டமா இல்ல இது விசுவாசமான கூட்டமான்றது 2026 ரிசல்ட் தெரிஞ்சிடும். நன்றி.